ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரோஹு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி இது. இந்த ரோஹு ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் 1 கிலோ ரோஹு ஃபிஷ் வாங்கியிருக்கிறேன். நல்லா 2 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த சால்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. தயிர் 1 டேபிள் ஸ்பூன். இதோட நம்ம எப்பயும் வீட்டில் தாளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணெய். ஒரு பெரிய பவுலில் ஃபிஷ்ஷை எடுத்துட்டு அதோட நாம் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி, கடலை மாவு, மஞ்சள் தூள், மிளகாய் பொடி, சீரகப்பொடி, தனியா பொடி, மிளகுத்தூள், கரம் மசாலா பவுடர், உப்பு, தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் பீசஸில் நல்லா எல்லா சைட்லேயும் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா இதை போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம். 20 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் பண்ணிட்டு ஒரு ஃபிஷ் பீஸாக அதில் வச்சு வேக வைக்கலாம். தோசைக்கல்லுனா எண்ணெய் கம்மியாக விடலாங்கிறதுக்காக நான் தோசைக்கல்லில் வச்சுருக்கிறேன். இதையே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாக்க ஃப்ரை பேனில் நிறைய ஆயில் விட்டு பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே இந்த ஃபிஷ்ஷு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். தோசைக்கல்லில் சென்டரில் கொஞ்சம் பழமாக இருக்குது, அதனால் நான் இதை போல் வேக வைக்கிறேன். சென்டரில் மட்டும் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விடுங்க. எல்லா ஃபிஷ்ஷுமே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் 1 மினிட்டில் வெந்துடும். ஒரு சைடு அடுத்த சைடு திருப்பி விட்டு 2 சைட்லேயும் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி பொரிச்சிட்டு ஒரு டிஷ்யூவில் எடுத்து வச்சிங்கன்னா எக்ஸஸாக உள்ள ஆயில் எல்லாம் அதில் இஞ்சிடும். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது, ரொம்ப சிம்பிளானதும் கூட. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃப்ரெஷ்ஷாக மற்ற ரெசிபிஸோட கட் பண்ணி வச்சு சர்வ் பண்ணுங்கள். கொடுத்துருக்குறேன். லைட்டாக மேலே புளிஞ்சிட்டாக்கா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் மற்ற ஃபிஷ் ரெசிபிஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.